அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பற்றி பிடிக்காதது ஒரு 5 விஷயம் சொல்வார். கட் பண்ணுறீங்களா? வேறு யார் பண்ணுறது? பிடிங்க. தேங்க்யூ கனவா. எடுத்துக்கோங்க. நானே கட் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் என்கிட்ட எடுத்துக்கோங்க. மேங்கோ பிடிக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கேரளா மேங்கோ, கேரளத்துலேருந்து கொண்டு வந்தது தானே இது? என்ன சிரிக்கிற? எனக்கு தமிழ் தெரியல, அதுக்காக சிரிக்கிறியா? எனக்கு தமிழ் தெரிஞ்ச கொஞ்சம் கெட்ட வார்த்தை இருக்கு, சொல்லாமா? மார்னிங் கைஸ், வெல்கம் டு யூ லாக். நம்மளுக்கு எலிஃபென்ட் மாதிரி மூக்கா எலிஃபென்ட் மாதிரி இருக்கா? குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ வ்ளாக். இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணது தான். நான் பேசிக்லி ஒரு காமர்ஸ் டீச்சர். என் நேம் மிருதுலா. இப்போது ஸ்கூலில் போயிருந்தேன், இப்போ கொஞ்ச நாளாக போகிறதில்ல. சரி, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இதான் என்னோடய ஹஸ்பண்ட். ஹாய் கைஸ், உன்னி கிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க? அப்புறம் இவங்க வந்து மதர் இன் லா. தமிழ் தெரியாது, ஸோ பியோர் மலையாளி மதர் இன் லா. இப்போ நாங்கள் வந்து கேரளேட், நீங்கள் செட்டில் ஆகிருக்கோம், தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிருக்கோம். எனக்கும் அந்த அளவுக்கு வந்து தமிழ் தெரியாது. இவர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் இங்கே வந்தார், இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். இப்போ நான் வந்து பார்ன் ப்ராட்டப் இங்கே தான். அப்போது ஹலோ, இங்கே ஸ்க்ரீனில் பார்த்து பேசக்கூடாது, இங்கே பார்த்து தான் பேசணும், புரியுதா? ஓகே, ஸ்டார்டிங் ட்ரபிள். சரி, ஓகே. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் சேனல் தான், அதனால கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு மலையாளத்தில், அதை இங்கே சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆமாம். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பற்றி பிடிக்காதது ஒரு 5 விஷயம் சொல்வார். என் குழந்தை, எனக்கு ஒரு 6 இயர்ஸ் பேபி இருக்கா, அவள் வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவகிட்டையும் கேட்பேன், அவளும் வந்து சொல்லுவாள். இப்போ இன்றைக்கி இதான் நம்மளோட இது கரெக்டாக. அப்போது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி சாப்பிட்டதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஏதுன்னு எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் காமிப்போம். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். மேங்கோ வேணுமா? பழுத்து ஒரு லெவல் ஆயிடுச்சு. இனியும் இது வச்சிருந்தா அவ்வளோதான், நாளைக்கு தூக்கி போட்டு குப்பையில் போடலாம். இருக்கே, கட் பண்ணலாம். கட் பண்ணுறீங்களா? வேற யாரு பண்ணுறது? இது கட் பண்ணுற வரைக்கும் நீ சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன், தெரியும், நல்லா தெரியும். அம்மோ, புடிங்க. தேங்க்யூ கனவா. எடுத்துக்கோங்க. நானே கட் பண்ணி கொடுக்கணும், அப்புறம் என்கிட்ட எடுத்துக்கோங்க. சரி மேடம். மேங்கோ பிடிக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கேரளா மேங்கோ, கேரளத்துலேருந்து கொண்டு வந்தது தானே இது? என்ன சிரிக்கிற? எனக்கு தமிழ் தெரியல, அதுக்காக சிரிக்கிறியா? எனக்கு தமிழ் தெரிஞ்ச கொஞ்சம் கெட்ட வார்த்தை இருக்கு, சொல்லாமா? அந்த பயம் இருக்கணும். சிரிக்கிறேன் இல்லை கைஸ், தமிழ் தெரியும்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் ஒன்றும் அதை இந்த மாதிரி மீனிங் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, பேர் மட்டும் தான் தெரியும் அது என்னன்னு. நமக்கு என்ன, கேட்குறவங்களுக்கு காதில் விழும்போது ஒரு ஃபீலிங் வரணும், சொன்னவங்களுக்கு ஒரு திருப்தி வரணும். 2 வரணும்னா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை மினிமம் அதாவது நம்ம கற்றுக்கிட்டு வச்சுருக்கணும். கரெக்டா? ரசம்னு പറഞ്ഞില്ല പുളിയില്ല അപ്പോൾ டேஸ்ட்டும் இருக்கு, புளி இருக்குதுல்ல. ஹலோ, எப்போ போகிறீங்க? பாப்பா கூட்டிட்டு வரணும்ல. 3:05 ஆயிடுச்சு, 3:30 விடும். சீக்கிரம் போங்க. ஸ்கூல் விட்டு வந்தாச்சு பாப்பா. ஹலோ பேபி, எப்படி இருந்தது ஸ்கூலு? நல்லா இருக்கா? என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு விளையாடுனீங்களா? அப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் கிட்டேயும் குழந்தைகிட்டையும் கேட்கணுன்னு. அவள் இப்போ தான் வந்திருக்கா, ஏதாவது கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்கலாம், சரியா? ஓ, வ்ளாக் பண்ணுறீங்களா? மார்னிங் கைஸ், வெல்கம் டு யூ லாக். நம்மளுக்கு ஸ்കൂൾ പോയിട്ടാ ഐഡി കാർഡ് இந்த கண்டு நோக்கா. என்ன பண்ணுறீங்க கைஸ்? இப்போ வந்து டின்னர் டைம். ஆக்சுவலி டைம் வந்து 5:30 6 o'clock. டின்னர் முடிச்சுருவோம். பட் நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் ஒரு 7:30 8 ஒரு தடவை கூட சாப்பிடுவேன். இது வந்து
செருபேட் தோசைன்னு சொல்லுவோம், அதாவது செருபேடுன்னு சொல்லுவோம் மலையாளத்தில். சிறு பருப்பு இருக்கு இல்லையா, க்ரீன் கிராம், அதான் இது. அதில் நாங்கள் தோசை பண்ணி சாப்பிடுவோம். அப்புறம் இது ஆஸ் யூஷுவலாக ரைஸ் ஃப்ளோர். ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வீட்டில் ஒரே ஒரு ஷெஃப் தான், அது நான் தான். ஐயோ சமையல் மொத்தமா என் தலையில தான். அப்படிலாம் இல்லை கைஸ். தோசையோட என்ன சொல்றது, தோசை ஸ்பெஷலிஸ்ட் இவரு. ஆமா ஸோ தோசை இவர் பண்ணி கொடுப்பாரு. ஆமா. மற்றது நம்ம தான் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போமே என்னெல்லாம் பண்ணுவோம். நாளைக்கு நான் காமிக்கிறேன். எதுவுமே இல்ல, தோசை தான். இங்க காலையில சாயந்தரம், காலையில சாயந்தரம் எல்லாமே தோசை. மதியத்துக்கு யார் பண்றது? ஒரே ஒரு ரைஸ், அதுக்கு இவ்வளவு பில்டப்பா? ஐயோ இவரு தோசை பண்ணுவாரா, அதுக்கு இவ்வளோ பில்டப்பாப்பா. பண்ணுங்க பண்ணுங்க. பேபி, என்னது பேபி அது? கணபதி எலிஃபண்ட் மாதிரி டவுக்கு. மூக்கா எலிஃபென்ட் மாதிரி இருக்கா? கணபதி பாடு. கணபதி பாரு எங்க? ஓ ஆமாண்டா செல்லம். எலிஃபண்ட் மாதிரி. எலிஃபென்ட் மாதிரி இருக்குல்ல. வாவ் சூப்பர், தமிழ் சூப்பரா பேசுறியே. சூப்பர் பேபி, சூப்பர் சூப்பர். பாரு பாரு பாரு. நீ பேபி அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகேவா? ஓகேடா. தமிழ் பேசுமா? ஆமாம் தமிழ் தான் பேசணும். டிவி நல்லா இருக்கு. டிவி எங்கே இருக்கு? இப்போ என்ன பண்ண போறீங்க? ஹோம்ஒர்க் டைமா? ஹோம்ஒர்க் பண்ண போறீங்களா? டைம் எவ்வளோ ஆச்சு? 8 மணி. இப்போ ஹோம்ஒர்க் பண்ண போகிறோம். ஹோம்ஒர்க் பண்ணிட்ட அப்புறம் ஏதாவது சாப்பிட்ணுமா? அதுக்கப்புறம் தூங்க போகிறோம். தூங்கணும். சரி, இதில் இருங்க, நீங்கள் அங்கே இருங்க. இதில் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. 6:30க்கு எழுந்திருக்கணும். அப்புறம் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் 2க்கு போகணும். எவ்வளவு வேலை பண்ணணும் இல்ல பாப்பா? இப்போ அதுதான். இப்போ இன்னைக்கு அம்மா கேட்டான் இல்லையா, அம்மா கிட்ட பிடிக்காத 5 விஷயங்கள் ஏதாவது இருக்கா பாப்பாக்கு? 5 காரியங்கள் சொல்லுவோம்ல மலையாளத்துல. எந்தன்னு? 1. ஐயோ ஐயோ, அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்கணும். 5க்கு என்னதுக்கு 1000மே சொல்லிடுவோம். சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாவம் பாப்பாவுக்கு புரியல நான் கேட்டது இல்ல. சொல்லுங்க பாப்போம். என்கிட்ட பிடிக்காத 5 விஷயங்கள். அப்படி கேட்டா, சீக்கிரம் கேட்டா என்ன செய்யுது? நான் இது காலையிலேயே சொன்னோம்ல, இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கணும்ல. யோசிக்கலையே, இது மறந்து போச்சு. இதை பத்தி அது யோசிக்கணுமே. we are vloggers-ல. ஆமா ஆமா ஆமா. இனிமே நம்ம vloggers. ஃபர்ஸ்ட் vlogging-ல இந்த மாதிரி தானே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாம் இருக்கு. இதுல இப்போ என்ன ஏதாவது குறை சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா, எல்லாமே குறையா? இல்லையே, எதை எடுத்து சொல்லணும்னு தெரியாத கன்ஃபியூஷன். தப்ப ஒத்துக்க முடியாது உங்களால. அப்புறம் அது என்ன, சோரி சொல்ல மாட்டேன். அது காமன். கவர்மெண்ட் அது போன எனக்கு வைஃபுக்கு மொத்தமா அப்படியா? எல்லா வைஃப் அப்படியா? அது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படிதான். ஆனால் என்னாச்சு பேபி? வா நீயும் வா. நீயும் பேசு பேபி. நான் பேசுறேன். நீ பேசல செல்லம், அதானே பேசாதனால தானே. அதனால அப்ப ஆரம்பிச்சேன். நீயும் சொல்லு சொத்தை, சொல்லு பேசு. ஆமா, நல்லா திட்டுவாங்க, நல்லா உதப்பேனா? ஃபுட்டு இது வேண்டாம் சொன்னாலும் மறுபடி எடுத்து ஊட்டி விடுவோம். எல்லாரும் அப்படிதான். இது எனக்கு பிடிக்காது. சொல்லு. இந்த சான்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணு. என்கிட்ட பிடிக்காது கேட்ட தமிழ் கத்துக்கணும்ன்றீங்க. தமிழ்ல ஃபுட்டு சமையல் கத்துக்கணுமா? ஓப்பன் இவ்வளவு செஞ்சு கொடுத்ததெல்லாம் இல்ல. அதான் போயிடுச்சு. ஐயோ பேபி போயிடுச்சு வெளியே. அப்புறம்னா சைனீஸ், கான்டினென்டல் அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷஸும் பண்ண கத்துக்கணும். ஐயோ போதும்பா. டெய்லி வெரைட்டியா சமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் குறைதான். அப்புறம் நான் ஃபுட்டி. யாரு நீங்க? ஆமா, ஃபுட்டி. அண்ணங்களுக்கு கீழே காட்டாது. அவ்வளவுதான், பெருசா எதுவுமே இல்லை குறை சொல்றது. அப்போ கேட்டீங்கல்ல என்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் இதெல்லாம் தானா? அப்போ குழந்தைக்கு ரொம்ப தமிழ் தெரியல, சொல்ல வரல, அவளுக்கு புரியல ஆக்சுவலா. 6 வயசு குழந்தைக்கு அந்த அளவுக்கு யோசிச்சு சொல்ல முடியாது. ஆமா முடியாது, அதான் யோசிக்கிறேன். ஆனாலும் அவளுக்கு பேசணும்னு ஆசை. இப்போ நான் இவர்கிட்ட நான் அதை கேட்டதால
அவள் வந்து கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டா. சரி பரவாயில்ல, இப்படிதான் ஃபர்ஸ்ட் vlog. அது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறையவே இருக்குது. ஸோ இன்னொரு நாளைக்கு இன்னும் போக போக நான் என்னோட தப்பெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அண்ட் தப்பும் சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்டிங் இந்த vlog அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பண்றது தான் vlog. அது அவங்களுக்கு ரசிக்கணும், அவங்களுக்கு அது பிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் மற்ற வீடியோல பார்த்துக்கலாம். பாய். டாடா.